ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் 2024 நடந்த குரூப் 4 எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம ஆல்ரெடி 50 கொஸ்டின் பார்த்துட்டோம். மீதமுள்ள 50 கொஸ்டின் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். 51வது கொஸ்டின், தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர்? ஆன்சர் சி.வை. தாமோதரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 1, மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. கூற்று 2, அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 2 மட்டும்தான் சரி, கூற்று 1 தவறு. மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் மாநகர தந்தை செங்கல்வராயன். நெக்ஸ்ட் கொஸ்டின், திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர்? ஆன்சர் ரா. இளங்குமரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது? ஆன்சர் ராசசிம்மேஸ்வரம் கோவில். நெக்ஸ்ட் கொஸ்டின், குந்தி தின்றால் குன்று கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுதுக. ஆன்சர் உழைக்காதவன் செல்வம் அழியும். உட்காந்தே தின்னம்னா நம்மக்கிட்ட இருக்க செல்வம் கொஞ்சம் கொஞ்சமாகவும் அழிஞ்சிரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், அகர வரிசைப்படுத்துக. இசைக்கருவிகளின் பெயர்களை அகர வரிசைப்படுத்துக. ஆன்சர் உடுக்கை, கணப்பறை, தவில், நாகசுரம், படகம், மகுடி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் உருவகம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தா சொல்லை கண்டறிக. கடல், ஆழி, பறவை இதெல்லாம் கடலை குறிக்கும். இதில் பொருந்தாத சொல் ஆறு. ஆறுங்கிறதுக்கு நதி, ஓர் எண், வழி, பாதை இதெல்லாம் பொருள் உண்டு. ஆறுங்கிறது அளவில் உயர்ந்த நிலப்பகுதியில் இருந்து தாழ்வான பகுதியை நோக்கி ஓடும் நீர்வழி. லாஸ்ட்டாக ஏரி, கடலில் போய் தான் கலக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிழை திருத்தம் செய்க. ஆன்சர் மயில் அகவும், குயில் கூவும், ஆந்தை அலரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிழை திருத்தம் செய்க. ஆன்சர் வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். வாழைப்பழத்தோல் இதில் இத்து வரும், இதில் வரல, இந்த ஆப்ஷன் வராது. அதே மாதிரி சறுக்கிங்கிறதுக்கு இந்த ரா வரும், இதில் இந்த ரா கொடுத்துருக்காங்க, இதுவும் வராது. வியாழக்கிழமை கீழே விழுந்தான், கிழமைக்கு அப்புறம் வல்லினம் மிகாது, இதுவும் தவறு, இதுதான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிறவினை சொற்களை கண்டறிக. ஆன்சர் வருவித்தான், திருத்தினான். தன்வினைங்கிறது ஒருவன் தானே செய்கிறது, பிறவினைங்கிறது பிறரை செய்யும்படி ஆக்குவது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள். ஆன்சர் செய்வினை தொடர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைக்கேற்ற வினா அமைத்தல். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. கொஸ்டின் அமைக்க சொல்லியிருக்காங்க. சரியான விடை எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அகர வரிசைப்படுத்துக. கேழ்வர், பொலிக்கும், நசஇ, போத்து, மஞ்சை, நல்குவர், சாவகர். சரியான அகர வரிசை ஆப்ஷன் சி, கேழ்வர், சாவகர், நசஇ, நல்குவர், பொலிக்கும், போத்து, மஞ்சை. நெக்ஸ்ட் கொஸ்டின், தாய் என்ற வேர்ச்சொல்லின் வினையானலையும் பெயர்? ஆன்சர் தந்தவர். தந்தின வினையச்சம், தந்தன பெயரச்சம் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர்ச்சொல்லை தேர்வு செய்க.
மலர் வீட்டுக்குச் சென்றாள். வேர் சொல்லுங்கிறது கட்டளை சொல்லா மட்டும்தான் வரும். ஆன்சர் செல். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல். சூல், சூல், சூல். ஆன்சர் கருப்பம், சுற்று, சபதம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பிழையற்ற தொடரை கண்டறிக. ஆன்சர் எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். இதில் பார்த்தீங்கன்னா வாழ்ந்ததுன்னு வருது. வாழ்ந்ததுன்னு அகரிநிலை வரும். புலவர்கள் வாழ்ந்தார், இது பன்மையில் கொடுத்துருக்காங்க, அதனால் வாழ்ந்தார்கள்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா புலவர்கள் வாழ்ந்தால்னு வரும். பெண்பால் கொடுத்துருக்காங்க, இதுவும் வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லா சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம். ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடக்கல், மங்களம் ஆகியனவாகும். இதில் 1, 3 சரி, 2 தவறு. சரியான விடை ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். வெண்பாக்குரிய ஓசை. ஆன்சர் செப்பலோசை. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். முல்லைப்பாட்டு, நப்பூதனார், காசிக்காண்டம், அதிவீரராம பாண்டியர், சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள், காலக்கணிதம், கண்ணதாசன். சரியான விடை ஆப்ஷன் பி. 3, 4, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐ எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஆன்சர் தலைவன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபிக்சன் எனும் சொல்லின் தமிழ் சொல். ஆன்சர் புனைவு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிற் படவேணும். பாரதியார் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதியை குறிப்பிடுக. ஆன்சர் மரபு வலுவமைதி. நெக்ஸ்ட் கொஸ்டின். மணிமொழி கோவை அடைமொழியால் குறிப்பிடும் நூல்கள். ஆன்சர் நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை. நெக்ஸ்ட் கொஸ்டின். 11 என்றால். ஆன்சர் 18. நெக்ஸ்ட் கொஸ்டின். இனியவை 40 பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பூதஞ்சேந்தனார். நெக்ஸ்ட் கொஸ்டின். பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும் இவ்வடியில் பூவையும் என்பது டேஸ் குறிக்கும். ஆன்சர் நாகனவாய் பறவைகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். உத்தரகாண்டம் எழுதியவர். ஆன்சர் ஒட்டக்கூத்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பாடை மாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் யார்? ஆன்சர் பழமொழி பேசும் மக்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. மணிமேகலை சீத்தலை சாத்தனார், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், பெரிய புராணம் சேக்கிழார், திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். சரியான விடை ஆப்ஷன் பி. 2, 4, 1, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின். முடிகெழு வேந்தர் மூவர்க்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எது? ஆன்சர் சிலப்பதிகாரம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓங்கு தன்பனை சூழ் நீபவனத்தை நீந்து ஒரு போதேனும் இவ்வடியில் நீபவனம் என்பது. ஆன்சர் கடம்பவனம். புக்கில் உள்ள பாடல் வரிகள்லாம் படிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பாடல் வரியில் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு வேர்டை கொடுத்து அர்த்தம் கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். பாரதியார் பாடிய பாடல்களில் ஒன்று. ஆன்சர் குயில் பாட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். வாளெங்கே நீண்டி எழுந்த வள்ளுகிரெங்கே 4 டேஸ் எனத் தொடங்கும் இரட்டுற மொழிதல் பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கவி காளமேகம். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியானதை கண்டறிக. மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம். நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்த்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது.
எளிய நடையில் வெண்பாவால் அமைந்தது. மனோன்மணியம் தமிழில் முதல் பாவடிவ நாடக நூல். சரியான விடை ஆப்ஷன் சி. 1 to 4 சரி, 3 தவறு. மனோன்மணியம் ஆசிரியர் தாளிசை, வெண் செந்துரை, கொச்சக கலிப்பா, கலித்துறை போன்றவற்றால் அமைந்தது. மனோன்மணியம் 5 அங்கங்களையும் 20 களங்களையும் கொண்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர். ஆன்சர் நம்மாழ்வார். நெக்ஸ்ட் கொஸ்டின். திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார்? ஆன்சர் சுந்தரர். நெக்ஸ்ட் கொஸ்டின். மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல். ஆன்சர் திருப்பாவை. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார்? ஆன்சர் தேவநேய பாவாணர். நெக்ஸ்ட் கொஸ்டின். திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயிலத் தொடங்கினேன் என்று கூறியவர். ஆன்சர் காந்தியடிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர். ஆன்சர் ஓமை கவிஞர் சுரதா. நெக்ஸ்ட் கொஸ்டின். பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யார்? ஆன்சர் உடுமலை நாராயண கவி. நெக்ஸ்ட் கொஸ்டின். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே எனும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர். ஆன்சர் பாவேந்தர் பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின். திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது. ஆன்சர் 4 அடி உயரத்தில். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியானவற்றை பொறுத்துக. அக்ஷராபியாசம் எழுத்து பயிற்சி, வித்யாபியாசம் கல்வி பயிற்சி, வித்யாரம்பம் கல்வி தொடக்கம், சீதாலபத்திரம் தாளை மடல். சரியான விடை ஆப்ஷன் டி. 3 to 4 1. நெக்ஸ்ட் கொஸ்டின். எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர். ஆன்சர் தேவநேய பாவாணர். நெக்ஸ்ட் கொஸ்டின். படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம். ஆன்சர் கவிதை. நெக்ஸ்ட் கொஸ்டின். தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி. ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். தவறான தொடரை தேர்ந்தெடுக்க. தவறானது கேட்டிருக்காங்க. ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி நூலகம். இது சரி. இந்தியாவின் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகம் கொடுத்துருக்காங்க. இது தவறு. உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமரா நூலகம். கொல்கத்தாவின் தேசிய நூலகமே இந்தியாவின் பெரிய நூலகமாகும். இதுவும் சரி. தவறான விடை ஆப்ஷன் பி. இந்தியாவின் முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் வரும். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா போன வருஷம் நடந்த 2024க்கான குரூப் 4 கொஸ்டின். போன வீடியோவில் 50 கொஸ்டின் பார்த்துட்டோம். மீதமுள்ள 50 கொஸ்டின் இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.